வணக்கம். புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 2 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கும் முயற்சியில் இதில் முதல் பக்கம் மாத்திரம் ஓரளவு தெளிவாக இருக்கின்றது. தொடர்ச்சியான பக்கங்கள் தெளிவில்லாத பிரதியே எனக்கு இதுவரையில் கிடைத்துள்ளன. ஆகவே முதல் பக்கம் ஓரளவாக தெளிவாக இருக்கின்றபடியால் நான் ஒரு சிறிய காணொலியாக அதை மட்டும் தங்களுக்கு காட்சிப்படுத்திவிட்டு, அதாவது யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துட்டு, அதாவது திருத்தமான பிரதி யாரிடமாவது கிடைக்கின்ற பட்சத்தில் மிகுதி வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் வழங்க முயற்சிக்கின்றேன். ஆகவே என்னுடைய மாணவர் குழுவில் உள்ளவர்கள் இதைவிட திருத்தமான பிரதி கிடைக்குமாக இருந்தால் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். நான் இந்த எல்லா வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். வினாத்தாள் 2 முதல் பகுதி தமிழ் பகுதிக்குரிய முதல் 2 வினாக்களிலும் முதல் வினாவில் 7 உபவினாக்களும் இரண்டாவது வினாவில் 5 உபவினாக்களும் இங்கே காணப்படுகின்றது. இந்த 12 வினாக்களுக்கும் விடையளிக்கின்ற போது 12 புள்ளிகள் கிடைக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்படுவோம். பின்வரும் உரைப்பகுதியை வாசிக்குக. பாரதி மகா வித்தியாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் கண்காட்சி இம்முறையும் மிகவும் விமர்சையாக நடத்தப்பட்டது. பாடசாலையின் ஆரம்ப பிரிவில் உள்ள அனைவரினதும் ஒத்துழைப்புடன் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதுடன் அதன் ஒழுங்கமைப்பு செயற்பாடு தரம் 5 மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. கண்காட்சியை பார்வையிடுவதற்காக வருகிறமாறு பெற்றோர்களுக்கு அயலில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கண்காட்சி பொருட்களின் அலங்காரம் முழுமையாக நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தமை அனைவரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தன. கண்காட்சியில் தீபனும் அவனது நண்பனான அகிலனும் உருவாக்கிய ரொபோ அனைவரது கவனத்தையும் அதிக அளவில் ஈர்த்தது. இருவரும் முன்வைத்த இந்த ஆக்கம் முதலிடம் பெற்றுக்கொண்டது. அடுத்த நாள் நடைபெற்ற காலை கூட்டத்தின் போது அதிபர் கண்காட்சி ஒழுங்கமைப்பு மற்றும் பங்கு பெற்றல் வெற்றியடைந்தமை என்பவற்றுக்கு மதிப்பளித்து உரையாற்றினார். கூட்டம் முடிவு அடையும் போது வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பற்றியவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தமது ஆக்கம் முதலிடம் பெற்றுக்கொண்டதால் அவர்கள் இருவரும் இந்த கண்காட்சி வாழ்வில் மறக்க முடியாத இதுவரைக்கும் இந்த கண்காட்சி வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று ஆகிவிட்டது. இவ்வகையிலான வினாக்களுக்கு பந்தியில் உள்ள பகுதியை விடையாக வழங்குதல் வேண்டும். உரைப்பகுதியை கருத்தில் கொண்டு விடையெழுதுக. கண்காட்சி எந்த பாடசாலையில் நடைபெற்றது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ அதில் நாங்கள் பாரதி மகா வித்தியாலயத்தில் என்ற முதல் வாக்கியத்தில் ஆரம்பத்தில் உள்ள சொற்களை எழுத்துக்களை அப்படியே பார்த்து எழுதும்போது எழுத்துப்பிழை இல்லாமல் புள்ளிகளை பெற முடியும். கண்காட்சியில் ஒழுங்கமைப்பு செயற்பாடு யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது? இங்கே அதாவது பந்தியின் 4லையும் சொல்லப்பட்டு தரமைந்த மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று இருக்கின்றது. அப்போ தரமைந்த மாணவர்களிடம். அடுத்த தீபனும் அகிலனும் இதனை உருவாக்கினார்கள் ரொபோ என்று போட்டால் போதும். மேலதிகமாக எழுத்துக்களை போட்டு குழப்பி போட வேண்டாம். இப்போ சரி, நீங்கள் எழுதியவர்கள் சரி, இதை கற்பவர்கள் அதாவது ஓரிரு சொற்களில் பந்தியில் உள்ள அதாவது உரைப்பகுதியை கருத்தில் கொண்டு விடை தருகின்றால் இந்த பந்தியில் உள்ள சொற்களை பயன்படுத்துக என்பதுதான் அந்த கருத்து. கண்காட்சியை பார்ப்பதற்கான அழைப்பினை பெற்றுக்கொண்டவர்கள் யாவர்? இங்கே கண்காட்சிக்கான அழைப்பிதழ் அதாவது யார் யாருக்கு அனுப்பப்பட்டது என்று கூறப்படுகின்றது. அயலில் உள்ள பெற்றோர்களுக்கும் அயலில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும். அப்போ பெற்றோர்களுக்கும் அருகில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்ன அதை பார்த்தா அப்படியே எழுதுங்கள்.
எழுதியிருக்க வேண்டும். அடுத்தது, தீபனுக்கும் அகிலனுக்கும் இந்த கண்காட்சி எக்காரணத்தினால் மறக்க முடியாத ஒன்றாகியது. தமது ஆக்கம் முதலிடம் பெற்று கொண்டவையால், அதாவது இங்கே பாருங்க, கடைசியில் தமது ஆக்கம் முதலிடம் பெற்றுக்கொண்டதால் அவர்கள் இதுவரும் இந்த கண்காட்சியை வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றாகிவிட்டது என்பதற்கு முழுவதையும் எழுத தேவையில்லை. அந்த தமது ஆக்கம் முதலிடம் பெற்றுக்கொண்டமையால் என்று போட்டால் சரி, அல்லது கொண்டதால் என்று போடுகின்ற போது புள்ளிகள் கிடைக்கும். ஆரம்பம் என்பதற்கான எதிர்கருத்து சொல் இப்பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது யாது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது இங்கே வாசிக்கின்ற போது நாங்கள் ஆரம்பத்துக்கு என்பதற்கு அதிபர் உரையாற்றும் போது, அதாவது கூட்டம் முடிவு அடையும் போது உரையாற்றினார், கூட்டம் முடிவு அடையும் போது, அப்போ ஆரம்பம் என்பதற்கு எதிர்கருத்து சொல்லு முடிவு, அதே சொல்ல பயன்படுத்த வேண்டும். அடுத்தது, அடுத்த நாள் நடைபெற்ற காலை கூட்டத்தில் அதிபர் எவற்றுக்கும் மதிப்பளித்தார். அதாவது கண்காட்சி, ஒழுங்கமைப்பு, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கோ, கண்காட்சி, ஒழுங்கமைப்பு, பங்கு பெற்றல், வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பற்றியவர்களுக்கும் பங்கு பற்றியவர்களுக்கும் என்றதையும் எழுதிவிடணும். அதை அப்படியே பார்த்து எழுதிருக்கும். அடுத்தது, அடுத்த நாள் நடைபெற்ற காலக்கூட்டத்தில் அதிபர் எவ்வாறு மதிப்பளித்தார் என்பது இதை அடுத்த கேள்வி. இது எழுவாய் பயனிலே தொடர்பு கண்டு இங்கு பயனிலை சொல்ல தெரிவு செய்கிறது. அப்போ நாங்கள் பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் சரியான பயனிலை சொல்லி அடைப்புக்குள் இதை தெரிவு செய்து அதன் கிளை கூடிருக. வண்ணத்தி பூச்சி பூக்களில் அமர்ந்து தேனை. இதில் எழுவாயாக வண்ணத்தி பூச்சி வருகின்றபடியால் பயனிலையாக ஒருமை சொல் பெறுதல் வேண்டும். இங்கே குடிக்கின்றது என்றது ஒருமை சொல், குடிக்கின்றன என்பது பன்மை சொல். அப்போ வண்ணத்தி பூச்சி பூக்களில் தேனை குடிக்கின்றது. இங்கே மயக்கநிலை சிறுவர்களுக்கு எப்படி வரும் என்றால், பூக்களில் என்றவுடனே பூக்கள் பன்மை என்று அதற்காக அவர்கள் பன்மை சொல்ல பயனிலையாக தெரிவு செய்தால் அது தவறு. ஏனென்றால் எழுவாயும் பயனிலை தான் ஒருமை பண்பை, அதாவது சொல்லிலக்கண திணை பால் எண் என்பன ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எழுவாய் என்ன திணை, என்ன பால், என்ன எண், என்ன இடமோ அதே திணை பால் எண்ணிடமாக பயனிலை சொல் அமைதல் வேண்டும், சேப்படி பொருளுக்கு அல்ல. அப்போ இங்கே சேப்படி பொருள் பன்மையாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. எழுவாயும் பயனிலையும் தான் நாங்கள் ஒருமை பன்மை பார்க்க வேண்டும். இங்கே வண்ணத்திப்பூச்சி என்பது ஒருமை, குடிக்கின்றது என்பது ஒருமை, ஒன்றன்பால் ஒன்றன்பால். அடுத்தது, மீனவர்கள் அதிகாலையிலேயே கடலுக்கு, மீனவர்கள் தான் எழுவாய், அப்போ பன்மை சொல்லாக இருக்க வேண்டும். செல்கின்றனர். மன்றத்தின் சென்ற ஆண்டு அறிக்கையை செயலாளர், இதில் மன்றத்தின் சென்ற ஆண்டு அறிக்கையை செயலாளர் தான் இங்கே எழுவாய். அப்போ செயலாளர் முன்வைத்தார், ஒருமை சொல். நந்தினியும் தாரகனும் அகிலனும் நூல்நிலையம், இங்கே 3 பேர் என்றபடியால் சென்றனர். எழுவாயாக ஒவ்வொரு பேராக காற்புள்ளியிட்டு தருதல் வேண்டும். நந்தினியும் காற்புள்ளி, தாரகனும் காற்புள்ளி, அகிலனும் நூல்நிலையம் சென்றனர் என்கின்ற விடை பொருத்தமானது. இனி 5வது வினா, இசைக்கும் தாளத்துக்கும் ஏற்ப பதனி நடனம். பதனி தான் இங்கே எழுவாய். நடனம் ஆடினாள், பெண் பால் சொல். அப்போ ஆடினாள் என்பது விடையாக வழங்குதல் வேண்டும். மிகுதி வினாக்களுக்கு, இந்த வினாக்களுக்கு கூடி நான் எனக்கு, அதாவது இந்த மாதிரி தெளிவற்ற, கீழே பாருங்க தெளிவில்லாமல் இருக்கின்றது, அடுத்த பக்கம் எல்லாம் தெளிவான பிரதி கிடைக்கின்ற போது மிக தெளிவாக விடை வழங்க காத்திருக்கின்றேன். நன்றி.